அதாவது தம்பி திருமாவளவன் அவர்கள் 90களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கிய நோக்கம் என்னன்னு அன்றைக்கு அவர் சொன்ன நோக்கம் இன்றைக்கு அந்த நோக்கம் அவர் நினைவில் இருக்கா இல்லையானே தெரியல. ஒன்று. இரண்டாவது 2016 காலகட்டத்தில் இப்ப 26 10 ஆண்டுகள் ஆயிட்டு நாங்கள் ஏன் முதலமைச்சராக கூடாது, அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்கின்ற முழக்கத்தெல்லாம் எழுப்பினாங்க. ரவிக்குமார் ஆவணமா எழுதினாரு, ஊடகங்கள்ல பேசு பொருளாச்சு. இப்ப ஏன் தமிழ்நாட்டில் நாம கேட்பது, தம்பி திருமாவளவன் கேட்பது, அவர் எந்த அணியிலும் இருக்கிறார் அது வேற செய்தி. அவர் அதிமுக அணியிலும் இருந்திருக்காரு, திராவிட முன்னேற்ற கழக அணியிலும் இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல வேண்டும்னா இப்ப சனாதனம் அது இதெல்லாம் ஒழிக்கணும் போனவர்னு பேசுறாரு. சரி, ஏற்போம். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இவர் பங்கெடுத்தாரா இல்லையா? முதல் சட்டப்பேரவைக்கு போகும்போது திமுக பாஜக கூட்டணியில் தான் போனார், மங்களூர் தொகுதி. 2004 ஒரு அரசியல் சிக்கல்ல அந்த பொறுப்பில் இருந்து விலகினார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்ற பெயர் வைத்து இந்த கட்சியை கட்ட வேண்டிய நோக்கம், கொள்கை, முயற்சி இன்றைக்கு எந்த இடத்துல இருக்கு? பதில் சொல்லுவாரா?